Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மசாலா பாக்ஸ் தமிழ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் ரெசிபி. ஆமாங்க, சிக்கன்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஆனால் எல்லோரும் செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வித்தின் 15 to 20 மினிட்ஸில் நம்ம எப்படி சிக்கன் கிரேவி ரெடி பண்ணலான்னு இப்போ பார்க்க போகிறோம். சிக்கன் 1 kg எடுத்திருக்கேன். எடுத்த சிக்கனில் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பு, சீரகம், மிளகு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரெட் சில்லி கம்மி பண்ணிவிட்டு மிளகு அதிகமாக போடுறது நல்லது. ஓகே, 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா பவுடர் என்னென்னா மஞ்சத்தூள் கொஞ்சம், ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், கொஞ்சம் கியூமன் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2-3 சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 தக்காளி போதும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பு, பட்டை, சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ஃப்ரை ஆனோடனே எடுத்து வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். இந்த மசாலா நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சிக்கன் கிரேவிக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் சிக்கன் கிரேவியை சப்பாத்தி ரைஸோடு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டுட்டு எடுத்துட்டோம். நம்ம இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் பேன் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனோடனே தேவையான அளவு ஆயில், நாலுலேருந்து 5 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன வெட்டி வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. இது குயிக் வெர்ஷன் சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம். ஏன்னா கடகடன் பண்ணிடலாம். ஸோ இப்போ சின்ன வெங்காயம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்கு நான் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆனியனும் தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் சிம்மரில் வச்சு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அப்படியே விட போகிறேன். வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ட்ரை மசாலா போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம போட்ட ட்ரை மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் போட்டு நல்லா எல்லா மசாலாவும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குவோங்க. இந்த டைமில் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணி 5 to 10 minutes சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம விட்டுடலாம். நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணி சிம்மில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம சிக்கன் 5 to 10 minutes நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம கிரேவியும் நமக்கு தேவையான அளவுக்கு திக்காகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். என்ன கைஸ், சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாத சில பேருக்கும் நான் ஏன் ஸ்டைல் எப்படி பண்ணுறேன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு என்னோடய நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே, பாய் காய்ஸ்.